குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், அதோட டெஃபினேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே தெரியும், Q அப்படிங்கிறது சார்ஜ், V அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். தென் த ரேஷியோ பிட்வீன் த சார்ஜ் அண்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எழுதினாலே அது கெப்பாசிட்டன்ஸோட டெஃபினிஷன் ஆகும். ஆனால் இப்படி எழுதினா ஃபுல் மார்க் வாங்க முடியாது. சம்டைம்ஸ் டீச்சர்ஸ் ஸ்லோ லேர்னர்ஸுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது 3 மார்க் கொஸ்டின். ஸோ நிறைய தடவை 3 மார்க்கில் தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே பிளாக் லெட்டர்ஸில் டெஃபினிஷன் எப்படி இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிற மாதிரியே எழுதணும். அப்படி எழுதினா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அது புரிகிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே 2 பிளேட் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இன்னொரு பிளேட்டில் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஒரு பிளேட்டில் இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 பிளேட்டுக்கும் இடையே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜுக்கும் இந்த 2 பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் கெப்பாசிட்டன்ஸ். இப்படி தான் இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பிளாக் லெட்டரில் கொடுத்துருக்கிறத நான் ரீட் பண்ணுறேன், கவனிங்க, புரியும். The capacitance of a capacitor is defined as the ratio of magnitude of charge on the either side of conductor. ஸோ இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம், நான் சொன்ன அந்த லைன். ஸோ 2 பிளேட் இருக்குது, அதில் ஏதோ ஒரு பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். ஆன் எய்தர் சைட் ஆஃப் கண்டக்டர் பிளேட்ஸ் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் தம். அதுக்கும் 2 பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எழுதுங்க, அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். தேங்க்யூ.